கிங் சைஸ் சொல்கிறேன். பெரிய காட் எடுத்தாவே 8800 ரூபாய்க்கு ஒரு சாஃப்ட் ஃபோம் மாடல்ஸ் வந்து கொடுக்கலாங்க. இதுவும் 5 வருஷம் வாரண்டி எடுப்போங்க. இதுவும் 5 வருஷம் வாரண்டி எடுப்போங்க. சொல்கிறேன், சிமெண்ட் சீட் வீடாக இருந்தாலும் கூட ஹீட் இல்லாமல் இருக்கும். ஹீட் இல்லாமல் படுத்துக்கலாம், பெட்டில் படுத்து தூங்க முடியும். ஒரு பேக் பெயின் கஷ்டமாக இருந்தால் கூட அங்கே வந்து அது சரியாயிடும். டாக்டர் சஜஸ்ட் பண்ணுற ஒரு பீஸ் சுகமாக இருக்குது ப்ரோ. அப்படியே சொர்க்கத்தில் இது வந்து ஒரு பேக்கெட் ஸ்ப்ரிங் வாங்குங்க. பேக்கெட் ஸ்ப்ரிங்னா இப்படி தான் இருக்குது பாருங்க. இப்படி தாங்க இருக்கும். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தனியாக யாரும் காமிச்சிடலாம், நம்ம காமிச்சிடலாம் பாருங்க. இப்படி தான் இருக்கும் பாக்கெட் ஸ்ப்ரிங். அது இந்த குளிர் காலத்துக்குலாம் சொல்லவே தேவையில்லை, ஜாலியாக படுத்து தூங்கிக்கலாம். அப்படியே குளிர் இல்லைங்க, வெயில் காலத்துலேயும் தூங்கலாம். வெயில் காலத்துலேயும் தூங்கிக்கலாம். இதையும் பார்த்துச்சுக்கல, என்னதான் பண்ணாலும் ஒரு சப்பாத்தி மாமாய் மடிச்சு தூக்கி இப்படி வீசினாலும் அப்படியே அது நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். இதுக்கு 10 இயர் வரும். மார்க்கெட்டில் ஒரு 22 ரூபாய்க்கு வர காட்டை 19 ரூபாய்க்கு வந்துருக்கும். சர்ஜரி பேஷண்ட் இதில் படுத்தாங்கன்னா கூட அந்த சாஃப்ட் ஃபீல் கிடைக்கும். அந்த பெயின் இருக்காது. ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ரஸ் ஷாப் பண்ணியிருப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மேட்ரஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு எதுக்காக வந்தோம் மெயின் விஷயமே நான் அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் நார்மலாக ஒரு மேட்ரஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட அவுட்லுக் பார்த்து தான் நீங்கள் நிறைய பேர் செலக்ட் பண்ணி வாங்குவீங்க. பட் அந்த மேட்ரஸ்க்குள்ளே என்ன இருக்கும், என்னென்ன ரா மெட்டீரியல் வச்சிருப்பாங்க, என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். பட் இந்த வீடியோவில் வந்து நான் கிறிஸ்டல் கிளியராக சொல்ல போகிறேன். ஒரு மேட்ரஸ்க்குள்ளே என்னென்னலாம் வச்சிருக்காங்க, அது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த மேட்ரஸ் என்ன, அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்குள்ளே வந்து பார்த்தா தான் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னு தெரியும். அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக கேட்க போகிறோம். ஸோ நம்ம கூட அண்ணா இருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? செம்மையாக இருக்குண்ணா. ஓகே. ஸோ செம்மையாக மக்கள்னால செம்மையாக இருக்குங்க. ஓகேண்ணா. ஸோ உங்கள் பேர், நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட் பற்றி சொல்லிடுங்க. என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனராஜ்னா. ஓகே. என் மக்கள் வந்துட்டு லைக் பண்ணுற பேருங்க. சரிங்க. என் கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் பெட்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் டியூனிக் பிராண்டுங்க. டியூனிக் பிராண்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மேட்ரஸஸ்க்கு. சரிங்க. எவ்வளோ வருஷமா உங்களுக்கு இந்த ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? 20 வருஷத்துக்கு மேலேண்ணா. சரிண்ணா. 2002 ஸ்டார்டிங்னா 21 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதான் உண்மைங்க. சூப்பர்ண்ணா. ஓகே. ஸோ நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? இங்கே வந்து நம்ம கோயம்புத்தூர் சித்ரா ஏர்போர்ட் நியர் KMCS ஹாஸ்பிட்டல் நியர் thottipalayam பிரிவுனா அங்கே தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மக்கள் நேரில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்சமானம் செஞ்சு கொடுத்துடலாம். பட் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன காட்ட போறோம்னா, ஒரு மேட்ரஸ் வந்து எப்படி வாங்கணும், ஒரு மேட்ரஸ் வாங்கும்போது என்னென்னலாம் பார்த்து வாங்கணும், ஒரு மேட்ரஸ்க்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாங்களா? கண்டிப்பாக காட்டிடலாம். சரி, மக்களுக்கு காட்டிடலாம். அப்பதான் அவங்களுக்கு புரியும். ஓகே. இல்லைனா புரியாதுங்க. சரி, அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே பிரதர், நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்ல என்ன விலையிலேருந்து மேட்ரஸ்ல ஸ்டார்டிங் இருக்கு நம்ம கிட்ட? நம்ம மக்களுக்கு வந்துங்க 2500 ரூபாய்க்கு இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இது ஒரு பேக்கிங் மெட்டீரியல்ங்க. இது வேண்டாங்க, சொல்றேன், பண்ண மாட்டீங்க. ஓகே, அது விட்டுருங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி கொடுக்கலாங்க. என்ன இப்போ ஒரு கிங் சைஸ் சொல்றீங்களா? இப்ப கிங் சைஸ்ல இருந்து போலாங்களா? சரிங்க. கிங் சைஸ் சொல்றேன். பெரிய காட் எடுத்தாவே 8800 ரூபாய்க்கு ஒரு சாஃப்ட் ஃபோம் மாடல்ஸ் வந்து கொடுக்கலாங்க. சாஃப்ட் ஃபோம் மாடல். அதாவதுங்க இப்போ ஒரு பேசிக் ஃபோம் பார்க்கும்போது ஒரு ஹார்டா இருக்குங்களா? உங்களுக்கு ரொம்ப தெரியுங்களா? கொஞ்சம் ஹார்டா இருக்கு. ஆமா, இத தொட்டு பாருங்களே எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. ஆமா, இது பாருங்களே. இதுவும் 5 வருஷம் வாரண்டி எடுப்போங்க. இதுவும் 5 வருஷம் வாரண்டி எடுப்போங்க. சொல்றேன், இதுவும் 5 வருஷம் வாரண்டி எடுப்போங்க. அதுவும் உடையாது, இது உடையாது. பட் அதுல போட்டா ஹீட் வரும், இதுல போட்டா ஹீட் வராது. என்ன ரீசன் கேட்டா இதுல வந்து ஏர் சர்க்குலேஷன் ஆகும். தெரியுங்களா எவ்வளவு பம்பி ஃபீல் வருது? ஓகே. குஷன் மேல இந்த பம்பி ஃபீல் வந்தாதான் என் மக்கள் இதுல தான் தூங்கணும். நல்லா தூங்க முடியும். பேசிக். ஒரு நார்மலா ஃபர்ஸ்ட் இருந்தா அதுல தூங்கணும். ஓகே. இது ஒரு பாயிண்ட்ங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். சரிங்க. ஒரு கிங் சைஸ் அவ்வளவுதான் டேட் ஸ்டார்டிங் மாடல். ஓகே. ஒரு நார்மல் பெட்னு போனா 4400 ரூபாயில இருந்து கொடுக்கலாம். சிங்கிள் காட். இந்த மாடல் வந்து 4400 ல இருந்து கொடுத்துறலாம். 8800 ரூபாய் கிங் சைஸ். அவ்வளவுதாங்க. இப்போ வந்து பாத்தீங்க ஒரு பேக் பெயின் கஸ்டமர், ஒரு வெயிட்டான பர்சன் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பெட்ல தான் மட்டும்தான் படுக்க முடியும். படுத்து ஆகணுங்க. அப்பதான் உங்களுக்கு கம்ஃபர்டபிள் கிடைக்கும். இதுல என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ணிருப்போம்? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்க்கு வேண்டிய வந்து ஒரு ஃபோம் வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பெட் எடுத்தா ஒரு ஃபோம் இருக்கும். கலர் டிஃபரன்ஸ் அவ்வளவுதாங்க. இது ஒரு ஃபோம் இருக்கும். ஓகே. அதுக்கு மேல பாத்தா அந்த ஆர்த்தோ சீட் இருக்கும். ஆர்த்தோ சீட் இதோட பர்பஸ் எதுக்காக? இதோட பர்பஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு ஹார்டான மெட்டீரியல்ங்க. அப்பதான் இந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபிளாட்டான சர்க்குலேஷன் கிடைக்கும். ஓகே. அப்பதான் குழி விழுகாம பாத்துக்கும். சரிங்க. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேக் சப்போர்ட் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்பதான் பெஸ்டா இருக்கும். சாஃப்ட் ஃபீல் வேணுங்கும்போது இந்த வரைக்கும் 2 இன்ச் கொடுப்போம். ஓகே. ரொம்ப சாஃப்ட் வேணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ்க்கு இது 1 இன்ச் கொடுத்துடலாம். இது மாதிரி போகும்போது ஒரு 2 இன்ச் போட்டு ஒரு 7 இன்ச் மாடலே பாத்தீங்கன்னா ஒரு 15 தாங்க கொடுப்போம். ஓகே. 15 ரூபாய்க்கு. ஓகே. 15,300 கொடுப்போங்க ஆஃபர்ல. ஓகே. இது வந்து நம்ம வயசானவங்க, ஏஜ்டு பீப்பிள்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஒரு சின்ன பசங்கள்ல இருந்து ஒரு ஏஜ்டு பீப்பிள் வரைக்கும், ஒரு வெயிட்டான பர்சன் வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்றது இருக்கும். இதுல போகும்போது என்னன்னா ஒரு வெயிட்டான பர்சன் யூஸ் பண்ணும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா அது பல்ல வரமா ஒரு ஃபீல் ஆகும். ஓகே. அதனாலயே அவங்களுக்கு பேக் பெயின் வரும். அதனால தெரியாம கூட வந்து பாத்தா வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஓகே
இதுக்கு வாரண்டி அந்த மாதிரி வருங்களா? அது 5 இயர் வாரண்டிங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 5 இயர் வாரண்டி தான் கொடுப்போம். பட் இருந்தாலும் கீழே இருக்கிற ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர் வாரண்டிங்க. ஓ இந்த சீட் வந்து 10 இயர் வாரண்டிங்க. ஓகே. அப்போ மேலே போகிற ஃபோம் மட்டும் எதுக்கு கொடுக்குறோம்னா 5 இயர் வாரண்டி. அப்போ தான் ஹீட் இல்லாமல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் கிடைக்கும். ஹீட் இல்லாமல் இருக்கும். சிமெண்ட் சீட் வீடாக இருந்தாலும் கூட ஹீட் இல்லாமல் இருக்கும். ஹீட் இல்லாமல் படுத்துக்கலாம், பெட்ல படுத்து தூங்க முடியும். ஓகே பிரதர். ஓகே. நெக்ஸ்ட் என்ன மாடல்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லேட்டக்ஸ் மாடலுங்க. இது ஒரு தாய்லாந்து லேட்டக்ஸ் மாடல். இது ப்ரோ டிஃபரெண்டா இருக்கு. இது ஃபோமே அது தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ரப்பர் பால்ல வர இயற்கைங்க. இது அது கூட ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட். சாஃப்ட்டா இருக்கு. ஓகேங்க. அது ஒரு பெட்லூம் ப்ராடக்ட். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பால்ல வர இயற்கை ரப்பர் மரத்துல இருந்து எடுக்கிற ஒரு பாலை வச்சு தயாரிக்கிற ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஓகே. அதை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 7 ஜோட் செட்டப் கொடுத்துருப்போம். ஓகே. ஹோல்ஸ் டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? டிஃபரன்ஸா இருக்கு. சின்ன ஹோல். என்ன ரீசன்னாங்க நம்மளோட ஒரு பார்ட் தகுந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் டிஃபரன்சஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படிங்களா? இது வந்து பேக் செப்பரேட், அது வந்து நெக் செப்பரேட். மேலே போய் தூங்க அப்பதான் தெரியும். ஓகே. ஸோ நல்லா பேக் செப்பரேட் கிடைக்கும். ஓகே. உங்களுக்கு அந்த நெக் செப்பரேட் கிடைக்கும். அந்த ஹோல்ஸ் டிஃபரன்ஸே ஒரு தெரியுங்க. ஓ ஆமாங்க. ஸோ எல்லா மசிலுக்கும் எல்லாமே சர்க்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் கிடைக்கும். ஸ்டிஃபாக இருக்கும். ஓகே. ஒரு பேக் பெயின் கஷ்டமா இருந்தா கூட அங்க வந்து அது சரியாயிரும். டாக்டர் சஜஸ்ட் பண்ற ஒரு பீஸ். ஓகே. லேட்டெக்ஸ். ஸோ இதில் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. லேட்டெக்ஸ். ஓகே. டாக்டர்ஸ் நீங்களே கேட்டு பாருங்க. ஓகே. சிம்பிளா சொல்லிட்டு டாக்டர். ஓகே. ஸோ இது என்ன பிரைஸ்க்கு நம்ம தரோங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங் சைஸே பார்த்தீங்கன்னா 27 ரூபாய்க்கு கொடுப்போங்க. 27 ரூபாய்க்கு. 27 ரூபாய்க்கு. ஓகே. மார்க்கெட்ல வந்து இது கிடைக்காதுங்க. சப்போஸ் மேபி கிடைச்சாலும் மார்க்கெட்ல வந்துட்டு தாய்லாந்து ஆர்கானிக் எல்லாமே இல்லாம கூட என்ன வேணா கொடுக்கலாம். ஓகே. அது வேண்டாம் நான் சொல்றேன். நம்மளுக்கு மட்டும் சொல்லிடலாம். இதுக்கு நம்ம வாரண்டி வந்துருங்களா? அது 12 இயர் வாரண்டிங்க. 12 இயர் வாரண்டியா? சூப்பர் பிரதர். ஓகே. அப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளா யூஸ் பண்ற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாஃப்ட் ஃபீல், நல்ல லக்ஸரி ஃபீல், ஹோட்டல் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போனா தூங்குன ஒரு பெட்ல இருக்கும். சும்மா ஜஸ்ட் படுங்க அப்புறம் காட்றேன். அது என்னன்னு சொல்லிட்டு. சரி ஓகே. பிரதர் சுகமா இருக்கு ப்ரோ. அப்படியே சொர்க்கத்துல பார்த்துருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்குங்களா? நானும் இதுல தான் தூங்கிட்டு இருக்கேன். அப்படியா? சூப்பர். என் வீட்டில் இப்படி தாங்க செட்டிங் போட்டு ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கேன். ஓகே. இதாங்க எனக்கு பிடிச்சது. அதே மாதிரி எனக்கு இது பிடிக்கும், எல்லாத்துக்கும் இது பிடிக்கும்னு சொல்லக்கூடாதுங்க. கண்டிப்பா. ஓகே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி தரணும். இப்போ என்ன தெரியுமா வச்சிருக்கீங்க? காட்டுறேங்க. இது வந்து ஒரு பேக்கெட் ஸ்ப்ரிங் மாடலுங்க. ஓ பாக்கெட் ஸ்ப்ரிங். பேக்கெட் ஸ்ப்ரிங்னா இப்படி தான் இருக்கு பாருங்க. ஓ இப்படி தாங்க இருக்கும். நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க பாக்கெட் ஸ்ப்ரிங் சொல்லுவாங்க. தனியா யாரு காட்டல இல்லைங்க. தனியா யாரு காமிச்சல நம்ம காமிச்சலாம் பாருங்க. இப்படி தான் இருக்கும் பாக்கெட் ஸ்ப்ரிங். என்ன ரீசன்னாங்க இது ஒன்னோட ஒன்று அட்டாச் கிடையாது. இது ரோலபிள் டைப். சரிங்க. அப்போ என்ன ஆகுனாங்க நம்ம இங்க படுத்தா இங்க மட்டும் தான் வரும். ஓகே. அங்க எதுமே சப்போர்ட். நம்ம நிறைய பேர் யூடியூப்ல வீடியோ பார்த்திருப்பாங்க. தண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு ஆள் ஜம்ப் பண்ணுவாங்க, குதிப்பாங்க, பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே. லாரி குட்டை ஏத்தி காட்டுறதுக்கு எனக்கு தெரியும். பட் நம்ம அதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம புதுசா மக்கள் நிறைய பாட்டாங்க. நம்ம எதுக்கு இது காட்டாட்டி அதை விட்டுருங்க. இது மேல போட்டு ஒரு டைரக்டா போடும்போது ஓகே. இப்போ பேக்கெட் ஸ்ப்ரிங்ல படிச்சு டைரக்டா இந்த மாதிரி ஃபோம்ஸ் வரும். சரிங்க. அது ஒரு மாடல். ஓகே. இதுல படுத்தா கூட ஸ்ப்ரிங் அழுந்து மழுந்தாங்களா? நீங்களே சொல்லுங்க. இதுவும் சாஃப்ட் ஃபோம் தாங்க. ஓகே. இதுல அழுந்து மழுந்தாங்களா? அழுந்தும். கன்ஃபார்ம் அழுந்தும். ஆமா. நிறைய பேர் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் யூஸ் பண்ணிட்டு அதனால தான் வந்துட்டு வேணாம்னு சொல்லி யோசிக்கிற ரீசனுங்க. சரிங்க. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஃபீல் வச்சு மேலே போட்டு அவங்க தூங்கும்போது தான் அந்த லக்ஸரி ஃபீல் கிடைக்கும். ஓகே. புரிஞ்சுங்களா? ஸோ இது படுத்தா ஒரு 6 to 8 மணி நேரம் ஜம்முன்னு தூங்கலாம். ஜம்முன்னு நானே ஜம்முன்னு தூங்குங்க. சரி. அது இந்த குளிர் காலத்துக்குலாம் சொல்லவே தேவையில்லை. ஜாலியாக படுத்து தூங்கிக்கலாம். அப்படியே குளிர் இல்லைங்க, வெயில் காலத்துலேயும் தூங்கலாம். வெயில் காலத்துலேயும் தூங்கிக்கலாம். எல்லா கிளைமேட்டுக்கு சப்போர்ட் ஆகும். அப்படி இருந்தும் உங்களுக்கு ஹீட் இறங்காது. ஹீட் பிரச்சனையே வராது. சீட் விடுங்க. அப்படி சொல்லவே தேவையில்லை. அதுலேயும் வந்துட்டு ஹீட்டே இல்லை. இது ஹீட்டே இல்லை. இது ஒரு போனஸ் ஸ்ப்ரிங் மாடலுங்க. சரிங்க. அந்த ஸ்ப்ரிங்க்கு இந்த ஸ்ப்ரிங்க்கு டிஃப்ரென்சஸ் காட்டுற பாருங்க. இது ஒன்னோட ஒன்றா கனெக்டிவிட்டி இருக்கும். ஓ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இது ஒன்னோட கனெக்டிவிட்டி இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ என்ன ஆகுனாங்க ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் இங்கே படுத்து பாருங்க. ஓகே. நான் ஏன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் தெரியும். இது கொஞ்சம் வைப்ரேட் ஆகுது உடம்பு. சப்போஸ் தூங்கிட்டு இருக்க உங்கள் ஒய்ஃப் எந்திரிச்சா கூட நீங்கள் கல்யாணம் ஆனா கூட மன்னிச்சிருங்க சொல்கிறேன். சரிங்க. என் ஒய்ஃப் எந்திரிச்சா கூட இந்த ஸ்ப்ரிங்கில் படுத்து தூங்கினா ஓகே அது தெரியும். ஆமாம் இம்பாக்ட் எந்திரிச்சு போகும்போது நம்ம தூக்கவும் சேர்ந்து காலைக்கு எடுத்துரும். ஓகே. அது ஒரு மாடல். ஓகே. அது ஹோட்டல்ஸ் தாங்க சிட்டிங்க. நம்மளுக்கு அது வேண்டாம். ஓகே. கொடுக்கல சும்மா வச்சிருக்கேன் சொல்கிறேன். ஆனால் கேட்குறவங்களுக்கு இதுவும் கொடுக்கறனால கொடுத்துடலாம். கேட்டால் நம்மளுக்கு என்னங்க கொடுக்கணும்னா கொடுத்துடலாம். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ கொடுத்துடலாம். அவங்க கம்பல் பண்ண வேணாம். நம்ம கண்டிப்பாக மொத்தம் நம்மகிட்ட எத்தனை வெரைட்டி வச்சிருக்கோங்க? வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. கஸ்டமர்ஸ் நேரில் வந்து அது கிடைக்கும். சப்போஸ் வராத கஸ்டமர்ஸுக்கும் கிடைக்கும். வீடியோ கால்ஸ் வந்து கூட பார்க்கலாம். ஓகே. நாங்கள் வீடியோவில் காமிச்சது பார்த்தீங்கன்னா கம்மியான வெரைட்டிஸ் தான். வீடியோவில் இன்னும் நிறைய காட்டலாம். அப்புறம் வீடியோ ரொம்ப ஒரு 1 ஹவருக்கு மேலே போயிடும். அதனால அது வேணாம். ஓகே. நெக்ஸ்ட் பின்னாடி வந்து நம்ம இது பில்லோஸ் வச்சிருக்கோம். பில்லோஸ் என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பில்லோஸ்? இது லேட்டஸ்ட் டைப் அந்த பார்த்தோம். ஆமாம் ஒரு ஃபோம் ஒன்று பார்த்தோம். இங்கே பாருங்க இப்படி வச்சாலும் இப்படி ஆடுது. அது இல்லைங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய்லாந்து லேட்டஸ்ட்ல ரப்பர் பால்ல சொன்ன பார்த்தீங்களா? இது வந்து இயற்கைங்க. இயற்கையில் ஃபுல்லாக அது இலவமஞ்சின்னு சொல்லி விரும்பினாங்க பார்த்தீங்களா? ஆமாங்க. அது கூட ஒரு புல்டு மாடு திரண்டு நின்றும்.
சொல்றேன். சரிங்க. அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே. அதையும் நான் கொடுத்தேங்க, அது ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் சொல்றேங்க, இன்னும் ரீசனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப் ஆஃப் இது இருக்குங்க. ஹைட்டா வேணுங்களுக்கு இந்த பக்கம் யூஸ் பண்ணலாம். ஓகே. இது எனக்கு ஹைட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பக்கம் யூஸ் பண்ணலாம். நெக் பெயின் வரவங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நெக் பெயின் இல்லாதாலும் ரிலீவ் ஆகும். ரிலீஃப் பண்ணி விட்டுரும். ஏன்னா சப்போர்ட்டிவ் கொடுத்துரும். ஓகே. ஸோ அவங்களுக்கு என்ன தகுந்த மாதிரி வேணுமோ அது கொடுக்கும். ஹைட் வேணும்னா இந்த பக்கம், ஹைட் வேணும்னா இந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா 12 இயர் வாரண்டிங்க. ஓ, இதுக்கும் 12 இயர் வாரண்டி கொடுக்குறீங்க? 12 இயர் வாரண்டி. என்ன பேர் சொல்றீங்க? பில்லோக்கு 12 இயர் வாரண்டியா? போடு. செம பிரதர். ஓகே. இது ஒரு ஸ்பெக்ங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா மெமரி ஃபோம் மாடலுங்க. தொட்டு பாருங்களேன், சூப்பரா இருக்கு ப்ரோ. அப்பா, இப்படி ஜெல்லி மாதிரி இருக்கே. அது ஜெல்லி மாதிரி தாங்க இருக்கும். அதாங்க மெமரி ஃபோம். இதையும் பார்த்தீங்கன்னா என்னதான் பண்ணாலும் ஒரு சப்பாத்தி மாமாய் மடிச்சு தூக்கி இப்படி வீசினாலும் அப்படியே அது நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். இதுக்கு 10 இயர் வாரண்டிங்க. இதுக்கு 10 இயர் வாரண்டி. ஸோ இங்க பாருங்க, செம்மையா இருக்கு. ஓகே. இப்போ அது பார்த்தீங்கன்னா ஒரு 1500ங்க. சரிங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 950 ரூபாங்க. 950 ரூபா. ஓகே, செம பிரதர். டெய்லி ஆஃபருங்க. டெய்லி தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர்லாம் கிடையாது. நம்ம டெய்லி ஆஃபர் வந்துட்டே இருக்கு. இது ஒரு சாஃப்ட் ஃபோம் மாடலுங்க. ஹோட்டல்ஸ்ல கேட்பாங்க, எப்ப பார்த்தா அந்த ரெக்ரான் பில்ல வாங்குற, அதை பண்ற, இதை பண்ற, அமர்ந்து போயிடுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிற கஸ்டமர்ஸ்க்கு இது வச்சிருப்போம். சரிங்க. இது ஆனா ஸ்டிஃபா தான் இருக்கும். தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனா அது சாஃப்ட்டா தான் இருக்கும். ஓகே. இதுவும் லைக் பண்ற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இது கொஞ்சமா லைக் பண்ணுவாங்க. இதை வந்துட்டு ஒரு மீடியமா லைக் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. பார்த்தாலே இப்படி அழகா இருக்கு பாருங்க. பாருங்க, சொல்றேன் ஜெல்லியாட்ட. என் மக்களை பத்தி நான் சொல்றேங்க. கண்டிப்பா. அவங்க நீங்க சொல்றது நான் சொல்றேன். ஓகே. ஏன்னா மக்களால் தான் நான் வளர்ந்தேன், மக்களுக்காகவே நான் இருக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் பிரதர், இது என்ன புதுசா வச்சிருக்கீங்க? இது புதுசுல இல்லைங்க, பழசு தாங்க. எப்பவுமே ஹாஸ்பிட்டல்ல பாக்குறது, பழசு மறக்கிறது இல்ல, அதனால அப்படி பண்றீங்க. இல்ல சொல்றேங்க. சரி. எப்பவுமே பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இந்த ஒரு ஃபோம், ஃபுல்லி ஃபோம் இதை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகே. இதுல ஹார்டா தான் இருக்கும். ஆமா. ஒரு சர்ஜரி பேஷண்ட் படுக்கும்போது எவ்வளவு வலிக்கும். கண்டிப்பா. முதுகுல சர்ஜரி பண்றது பெயின் பயங்கரமா சொன்ன வலியில வந்து நான் தெரிஞ்சதுங்க இது. சரிங்க. அவங்க சொன்ன வழியில எனக்கு தெரிஞ்சது. அப்பதான் அந்த சாஃப்ட் ஃபீல் கொடுத்து. தெரியுதுங்களா? சோ ஹாஸ்பிடல் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல குவாலிட்டியான சர்ஜரி பேஷண்ட் இதுல படுத்தாங்கன்னா கூட அந்த சாஃப்ட் ஃபீல் கிடைக்கும். அந்த பெயின் இருக்காது உங்களுக்கு. இருக்காதுங்க. என் மருத்துவருக்கு அதான் ஒண்ணு கேக்குறேன். கண்டிப்பா. நல்லா மட்டும் என் மக்களை பாத்துக்கன்னு சொல்றேன். ஓகே. கண்டிப்பா. நெக்ஸ்ட்ங்க, இது பாருங்க, இந்த அப்படிதான் ஃபினிஷிங். இது ஒரு ஐசியூ மேட்ரஸ், இது ஒரு பில்லோஸ், அந்த ரெக்ரான் பில்லோஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு இது பார்த்தா ஒரு ஐசி மேட்ரஸஸ் வர மாதிரி ஒரு மாடல். செட்டோட லாங் ஃபோல்டபிள் மாடலுங்க. ஓகே. இதனால 6 ஃபீட் ஆல் 6 அடி ஆல் நல்லா படுத்துக்கலாம். இது வந்து ஐசி மேட்ரஸஸ். ஐசிஸ்ல இருக்குங்க. ஆமாங்க. அதுக்கு உண்டான மேட்ரஸஸ் இது. ஓகே. இது வந்து ஒரு 5 டைப் ஆஃப் ஃபோல்ட் வரும். ஓகே. இது என்ன பிரைஸ் தருங்க? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்லோவோட சேர்த்து காம்போவோ பார்த்தீங்கன்னா 4600 ரூபாய் கொடுப்போங்க. அதோட மேட்ரஸஸ், அதோட ப்ராடக்ட், அதோட காஸ்ட் வைஸ் அதோட ஒர்த்து தெரியும்னா ஒண்ணுமே இல்லை. டேரக்டா நீங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்து பார்த்துட்டு குவாலிட்டி ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொன்ன ரேட் ஒர்த்தா இருக்கு, நீங்க வாங்கிட்டு போயிட்டு மருத்துவர் வந்து டேரக்டா கான்டாக்ட் பண்ண வச்சுங்களேன். சரிங்க. செம்ம சூப்பரா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரி. அவங்களுக்கு என்ன தரமோ நான் சொல்லி தருவேன். கண்டிப்பா. அவங்களுக்கு என்னென்ன ஸ்பெக் வேணுமோ நான் செஞ்சு தருவேன். கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன். கண்டிப்பா. ஓகே. செஞ்சாச்சு வச்சிருக்கேன் இல்லீங்களா? இதெல்லாம் சும்மா. ஓகே. டாட். ஓகே பிரதர். நெக்ஸ்ட் இது ஒண்ணுங்க. அப்புறம் இன்னொன்னு பாருங்க. இது வந்து பார்த்தா எப்பவுமே ஹாஸ்பிட்டல்ல வரது. அது சேம் ரெகுலர் யூசேஜ். இது ஒரு ஃபோல்டபிள் டைப். ஓகே. ரெகுலரா அது ஹாஸ்பிட்டல்ஸ்ல மருத்துவர் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருங்க. ஓகே. இத காட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே பிரதர். இப்போ நம்ம மேட்ரஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். வெளிய வாங்க இருக்கோம், நம்ம கடையில வந்து ஒரு கிளையன்ட்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து வாங்க இருக்கோம். என்ன பெனிஃபிட் எனக்கு? ஒரு கம்பெனினா ஒரு 45% ஆச்சு ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா. அது கஸ்டமர் கொடுத்தலாமே. கண்டிப்பா. சூப்பர். மக்கள் நல்லா இருக்கணுமே. அவ்வளவுதான். சரி. ஓகேங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பார்க்கலாம் நம்ம? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு காட் பார்க்கலாம், சோஃபா பார்க்கலாம். ஓகே. இது மட்டும் இல்லாம நிறைய இருக்குங்க. பாருங்க, ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. ஸ்டார்ட். ஓகே. அதுக்கு அப்புறம் தான் இன்னும் இருக்குங்க, நிறைய இருக்கு. ஓகே. சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த பேக் பெயின் கஸ்டமர் சொன்னா பாத்தீங்களா? ஆமாங்க. ஒரு பேக் பெயின் கஸ்டமர் போகும்போதுங்க இந்த மாதிரி ஒரு ஆர்த்தோ செட்டப் வச்சு கொடுத்துருவோம். அதாவது ஒரு வெயிட்டான பர்சனே, ஓகே, ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ் வேணும் ஃபீல் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்துருப்போம். ஸ்ப்ரிங்கு மேல ஒரு ஆர்த்தோ, அதுக்கு மேல சாஃப்ட். அப்படின்னா அவங்க நீங்க படுத்து பாருங்க, அந்த மேட்ரஸஸ்க்கு இதுக்கு டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ பேக் பெயின் சுத்தமா வராது, ஃபீலே பண்ண முடியாது. ரெடி ஆயிருங்க. ஓகே. அது என்ன ரீசன்? அது சாக்கப்ஸ் ஃபீல் கொடுத்துரும். ஓகே. அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கும். பேக் பெயின் இருந்தால் கூட அதை ரிலீவ் பண்ணி தரும். டாக்டர்ஸ்க்கே புரியும். ஓகே. நான் சொல்றது உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி எல்லாரும் இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஓகே. நான் வந்துட்டு வெயிட் அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வெயிட்டா இருக்கவங்களுக்கு ஒரு 85 kgக்கு மேல போறாங்கன்னா இது எடுத்துக்கலாம் தாராளமா. ஓகே. அந்த மாதிரி தான் ஸ்விக் போட்டு தான் கொடுப்போம். சரி பிரதர். ஓகே. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்குள்ள வந்துட்டு
வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஆப்ஷன். ஒரு பெட்டை நீங்கள் புதுசாக ஒரு எங்கேயுமே இல்லாத வெரைட்டி செஞ்சு தர சொன்னாலும் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்களா? செஞ்சு கொடுத்தா நான் இருக்கேன். அதான் கண்டிப்பாக செஞ்சு வச்சு விற்க நாள் இல்லை செஞ்சு கொடுத்துருவாங்க டேரெக்டாக லைவாக. நெக்ஸ்ட் பிரதர், இது வந்து அவ்வளோதாங்க சாஃப்ட். அப்போ பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஸ்ப்ரிங் மாடல், அந்த சாஃப்ட் ஃபீல் மாடல். ஒரு ஃபினிஷிங் அப்படி தான் வரும். ஓகே, ஃபினிஷிங் இப்படி தான் வரும். ஹீரோ டாப் மாடல் இது மேலே வந்து நம்ம கலர் என்ன நம்ம கேட்குற கலர், ரூம் கலர் அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன கலர் போட்டாலும் பெட் இருக்கு தானே பேசும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய மெட்டீரியல் வச்சிருக்காங்க. அது என்ன கலர்? அது கலர்ஸ் ஃபுல்லாக இருக்குங்க. மொத்தமே 12 கலருங்க. அது என்ன வேணா கொடுத்துடலாம். என்ன வேணா கொடுத்துடலாம். அவ்வளோதான். சரி ஓகே. அப்புறம் இது ஒரு 4 மேட்ரஸஸ். ஓகே, அந்த சாஃப்ட் 4 மேட்ரஸஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அவரோட ஃபினிஷிங் இப்படி தாங்க இருக்கும். ஓகே, இதுவும் அதே தாங்க, சேம் இதே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த ஹீரோ டாப் மாடல் தாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தோபெட்டிக் மாடல், இந்த லேட்டெக்ஸ் போட்ட மாடலுங்க. இதோட ஃபினிஷிங் இதை பாருங்க, இதோட ஃபினிஷிங். ஓகே பிரதர், இப்போ வீடியோ பார்க்குற கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு பெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டால் மேக்ஸிமம் எவ்வளோ நாளில் பண்ணி தர முடியும்? ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஒன்றும் வச்சுருங்க. சப்போஸ் அர்ஜென்ட் சொல்லி கஸ்டமருக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்போவே வேணாலும் அப்போவே உட்கார வச்சு அடிச்சு கொடுத்துருவீங்க. அப்பவே பண்ணி கொடுத்துருவீங்களா? மிஞ்சி போனால் 1 hour டைம். 1 hour டைம். ஓகே, ஒரு கஸ்டமர்ஸ்க்கு பெண்ட் பண்ணி சார் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை மாற்றி கூட பண்ண தெரியுங்க. ஓகே, அர்ஜென்ட்னு நினைக்கிற கஸ்டமர் நான் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் நாளைக்கு கல்யாணம் இருக்கும், அவங்ககிட்ட போயிட்டு நாளைக்கு வேணாம்னு சொன்னால் அவங்க என்ன கேட்பாங்க? சங்கடப்படுவாங்க. அதனால அப்பவே அடிச்சு கொடுத்துருவோம். அப்பவே பண்ணி கொடுத்துருவோம். அப்பவே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, டெலிவரியெல்லாம் எப்படி அனுப்புறீங்க? எவ்வளோ டெலிவரி இப்போ வந்துட்டு கோயம்புத்தூர், திருப்பூர் வரைக்கும், பொள்ளாச்சி வரைக்கும் ஃப்ரீங்க. ஃப்ரீ டெலிவரி. ஃப்ரீ டெலிவரி. அதுக்கு மேலே போகும்போது ஃப்ரீ டெலிவரின்னு சொல்லிட்டு அவங்க மக்கள் காசு வாங்கி நான் சும்மா கொடுக்க விரும்ப மாட்டேங்க. டெலிவரி சார்ஜ் ஒரு கம்மியான சார்ஜில் வரும். மினிமம் 700 ரூபா தாண்டாதுங்க. 700 ரூபா தாண்டாது. பெங்களூர் வரைக்கும் சேஃபாக பண்ணிடலாம். எந்த பிரச்சனை சேஃபாக இருந்தால் தான் நான் கொடுப்பேங்க. கண்டிப்பாக இவ்வளோ சேஃப் நான் பார்க்குறேன், அதை பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக பிரதர். ஓகே, அதனால் பேக்கேஜ் எல்லாம் இப்போ கவலைப்படையே தேவையில்லை. பெங்களூர் எல்லா ஸ்டேட்டுக்கும் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. மேட்ரஸ் மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணுறோம்? சோஃபா பண்ணுறேங்க. ஓகே, இப்போ தாங்க செட்டிங் சீக்கிரம் வரேங்க. ஓகே, அதையும் தரேங்க. சரி பிரதர். செட்டிங் போட்டேன். ஓகே, காட் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தான் செட்டிங் ஆரம்பம். பொண்ணு மேலே ஒரு கிங் சைஸ் காட் பார்த்தீங்கன்னா இந்த காட்டுங்க ஒரு ஹெவி காட்டுங்க. ஒரு ஹெவி ஒரு மார்க்கெட்டில் ஒரு 22 ரூபாய்க்கு வர காட்டை 19 ரூபாய்க்கு தந்துருக்கும். என்ன பேர் சொல்கிறீங்க? மக்கள் காசுங்க, பாவம், கஷ்டப்படுற காசுங்க. ஓகே, அந்த கஷ்டப்படுற காசு, நானும் கஷ்டப்பட்டவன். அதனால தான் இந்த வேலைக்கு தரீங்க. எஸ். ஓகே, கண்டிப்பாக. அவங்க ரெஃபரன்ஸ் போதுங்க எனக்கு. அவங்க ரெஃபரன்ஸ் மட்டும் போதும். சரிங்க, வேற ஒன்றும் வேண்டாங்க. ஓகே ஓகே. இதான் நீங்கள் சொன்ன சோஃபா 3+2ங்களா? இது சும்மா பேசிக் மாடல் ஒன்று வச்சிருக்கீங்க. ஸோ அது போக பேசிக் மாடல் இதுக்கு 5 years வாரண்டிங்க. ஓகே, இது ஒரு 18 ரூபாய்க்கு கொடுப்போம். 18 ரூபாய்க்கு ஆஃபரில். ஓகே, ரெகுலராக நம்ம டெய்லி ஆஃபர் சொன்ன மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி மேட்ரஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே டெய்லி ஆஃபர். டெய்லி ஆஃபருங்க. டெய்லி ஆஃபர் போய் டெய்லி ஆஃபர் ஒன்லி. டெய்லி ஆஃபர் ஒன்லி. இந்த அதாவது நம்ம சும்மா போயிட்டு சீசனுக்கு போயிட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க காசை வாங்கி மக்கள் காசு வாங்கி மக்களுக்கே கொடுக்க நான் விரும்பலைங்க. ஓகே, அவங்க சும்மா வாங்க சம்பாதிக்கிறாங்க. கண்டிப்பா நானும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறேன், அதே மாதிரி அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. அதனால ஆஃபர்னு போயிட்டு அவங்களுக்கு எப்பவுமே டெய்லி ஆஃபர். ஓகே, ஏன்னா மக்களை லவ் பண்ணுவேன். ஓகே பிரதர். ஓகே, ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டேரெக்டாக அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வரணும்னா விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கஸ்டமைஸ் ஆர்டர் கூட பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் ஆர்டர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரீ. வேறு ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் மினிமல் சார்ஜில் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. 700 ரூபாய்க்குள்ள பெட்டராக பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ, குரூப்பாக இப்போ ஒரு 10 பீஸ் 20 பீஸ் வேணாலும் பண்ணி கொடுத்துருவீங்களா? எவ்வளோ வேணால் பண்ணிடலாம், அது பிரச்சனையே இல்லை. நானே ப்ரொடக்ஷன் மேனுங்க. ஓகே, அதனால் இவ்வளோ நீங்களே களத்தில் இறங்கி பண்ணிடுவாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. டெய்லி 100 பீஸ் வேணால் அடிக்க தெரியும். ஓகே, அடிக்க முடியும், கண்டிப்பாக முடியும். எங்கள் டீம் இருக்குங்க. சரி, வேற என்ன பதர் காம்ப்ளிமெண்ட் என்ன தெரியும்? ஒரு பெட் எடுத்தா ஒரு பெட் எடுத்தா எப்பவுமே கொடுக்குறதா எல்லா கடையிலையும் சொல்கிறோம், நம்மளும் சொல்லிடலாம். 2 பில்லோ ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஒரு தலைகாணி, சரி 2 பில்லோ ஃப்ரீ, ஒரு பெட் செட்டோட ஃப்ரீ, தலைகாணியோட ஃப்ரீன்னு சொல்லி சொல்கிறது. ஓகே, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவும் கொடுக்கலாங்க. ஓகே, ஏன் மக்கள் காசு எடுத்து நானே கொடுக்க விரும்புகிறேன். அதனால ரெகுலராக எல்லாமே தருவோம். எலிஜிபிள் ப்ரைஸில் கொடுக்கணும், பெஸ்ட்டாக கொடுக்கணும், குவாலிட்டியாக கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும். அதுதான் விஷயம். எனக்கு பிடிச்சது கண்டிப்பாக கடைசியாக சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதுதான் எனக்கு பிடிச்சி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும். பிடிச்ச மாதிரி கொடுக்கணும். ஓகே, இல்லைனா அது வேஸ்ட். ஓகே வேறு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பிரதர். லவ் யூ.